இன்றைக்கி நம்ம பாஸ்கர் சக்தியோட இயக்கத்தில் வெளிவர இருக்கிற ரயில் படத்துடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, வட மாநிலத்திலேருந்து வேலை பார்க்குறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு பையன் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறான், அட் த சேம் டைம் அவனால் இங்கே இருக்க ஒருத்தவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ராப்ளம் ஆகுது, 2 பேருக்கும் என்ன பிரச்சனை, அது கடைசியில் எப்படி போய் முடியுது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ரயில் படத்துடைய ஒன்லைன். ஸோ இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ளே என்னென்னலாம் பிரச்சனை நடக்குது, இவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அப்படியே செகண்ட் ஹாஃபில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று க்ரியேட் ஆகுது. அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ரொம்ப யதார்த்தமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். பாஸ்கர் சக்தியோடைய முந்தைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அவர் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா டைலாகாகவும் அந்த படத்துடைய ரிட்டனாகவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அவர் எழுதியிருப்பார். ஸோ இப்போ அவருடைய படம் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் டைலாக்லாம் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஒரு இடத்துல ஒரு டைலாக் ஒன்று, பானிபூரிக்கு ஒரு டைலாக் ஒன்று வச்சுருப்பாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஏன்டா வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு பொழைக்க வர பையன் நம்ம ஊர் வடையை தின்ன மாட்டாங்கடா அப்படிங்கிற ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். அதே சேம் டைம் அவர் அதுக்கு கொடுக்குற ரிப்ளேவுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதே சமயம் கடைசியில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். என்னென்னா, மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருமே பொழைக்க வந்தவங்க தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, ஒரு ஊர்லேயும் பொழப்புக்காக தேடி போகிறவங்களோட வழி என்னங்கிறத அந்த இடத்துல ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வகையில் டைலாக்காக படத்தில் ரொம்பவே அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா லைவ் சவுண்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அதான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி யதார்த்த சினிமாக்கள் அப்படிங்கும்போது நம்மளுடைய வாழ்வியலோட கனெக்ட் பண்ணிக்கிற விதமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படம் கண்டிப்பாக அவங்கள கனெக்ட் பண்ணியும் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் 2 ஹீரோ. ஒரு ஹீரோ குங்குமராஜ். அவரு இங்கே இருக்கக்கூடிய கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் எப்படின்னா, ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் வீட்டுக்கு ஒன்றும் செய்யாமல், ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர். அப்படியே பர்வேஷ் அவர் தான் நார்த் இந்தியன் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக என்னன்னா, அவர் உண்மையாகவே நார்த் இந்தியன், காஷ்மீரி அவர். ஸோ அவருடைய பிளே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா 2 பேருமே ஒரு டெபியூ ஆக்டர் அப்படிங்கும்போது எங்கேயுமே அது தெரியல, எந்த மீட்டரில் கேரி பண்ணி கொண்டு போகணுமோ அதை ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. படத்தில் அவர் ஆக்சுவலாக அவர் உண்மையாகவே சிங்கர் தான் போல. ஏன்னா படத்தில் அங்கங்கே பாட்டு பாடுவார். ஸோ அந்த பாட்டுக்கான விஷயத்தை அப்படியே செகண்ட் ஹாஃபில் கொடுக்கறது, இது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்தில் இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கான அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் உடஞ்சிரும். அயோத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சது. ஸோ இது கைண்ட் ஆஃப் அயோத்தி ட்ரீட்மெண்ட் தான், இது கம்பேரிசன் கிடையாது. ஸோ அந்த வகையில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் எஸ் ஆஃப்கோர்ஸ். ஏன்னா நம்மளுக்கு இப்போ சமீபத்தில் அயோத்தி ஞாபகப்படுத்தும் கண்டிப்பாக. ஏன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா வட மாநிலத்திலேருந்து இங்கே வரவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடியதை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் சொல்கிறேன், இது கம்பேரிசன் கிடையாது. பட் அது வேறு ட்ரீட்மெண்ட், இது வேறு ட்ரீட்மெண்ட். பட் கைண்ட் ஆஃப் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தும். அப்படியே செகண்ட் ஹாஃபோட எண்டில் இந்த உலகத்தில் எல்லாருமே சமம் தான், இந்த ஊருக்காரன் இப்படி தான், இந்த ஊருக்கு போனால் இப்படி தான் அப்படிங்கிற எந்த ஒரு பார்வையுமே இருக்காது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இது கமர்ஷியல் படமா ஆர்ட் ஃபார்மா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா இங்கே என்ன நடக்குது, நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். படத்தில் கேமராமேனை பற்றி சொல்லி ஆகணும். தேனீஸ்வர் ஓப்பனிங் ஷாட்டே ஒரு ஷாட் வச்சுருப்பாரு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவர் இதுக்கு முன்னாடி உள்ள படங்களில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிப்பார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதே அளவுக்கு இந்த படத்துலையும் இறங்கி வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாஸ்கர் சக்தியும் தேனீஸ்வர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஸோ அவங்களுடைய டிஸ்கஷன் ஸ்டார்டிங்லேருந்து இருந்திருக்கு. அது இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு ஃப்ரேமிங்கு, லைட்டிங்கு, முக்கால்வாசி இடத்துல லோ லைட்லேயே போயிருக்காங்க. பட் ஆனால் அந்த ஃப்ரேம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னே சொல்லி ஆகணும். இப்படியே ஒருத்தனோட கேள்வி இருக்கும்ல, நம்ம யார், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எழும்பிக்கிட்டே இருக்கும். கூட நடித்த, அதாவது ஹீரோ கூட நடித்த ஒரு கதாபாத்திரம் தூண்டி விட்டுட்டே இருப்பார். டேய் அவனை வெட்டிடுவோம்டா, அவன் வந்ததுல இருந்தாண்டா நம்மளுக்குலாம் வேலை போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா ஏற்றிக்கிட்டே இருப்பார். படத்துடைய சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் இது 2மே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே இந்த இடத்துல ஏன்டா இப்படி ஒரு பிஜிஎம் அப்படின்னு தோணவே இல்லை. அப்படியே நம்மளை சீட்டில் உட்கார வைக்கிற அளவுக்கான ஒரு பிஜிஎம். என்னடா இது பாட்டு அப்படின்னு எங்கேயுமே நெழிய வைக்கல. இதில் ஒரு எமோஷன், ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன் இந்த படத்தில் நீங்கள் உணர முடியும். இங்கே இருக்க எல்லாருமே பிழைக்க வந்தவங்க தான் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக போய் தேட்டரில் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். ஸோ மறக்காமல் இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.